சிந்துவுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம கண்டிப்பா திரும்பி வருவாங்க அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்முடைய கலெக்ட் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா சிவா வந்து சிந்துவை நெருங்கிட்டார் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு எபிசோட்ல முழுக்க முழுக்க பாத்தீங்கன்னா சிந்துவை தேடிக்கிட்டு இருக்காரு. அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, சார் நம்ம டூப்ளிகேட் பொம்மையை போட்டு பார்த்தோம், அது இங்கதான் விழுந்துச்சு, பட் இந்த இடத்துல தேடி பாருங்களேன் அவங்க எங்கேயுமே காணோம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்க இப்ப உயிரோட இல்ல, அனிமல்ஸ் வந்து அட்டாக் பண்ணிட்டு இழுத்துட்டு போயிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல சிவா கோவப்படுறாரு. சார் அமைதியா இருங்க சார், தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் சொல்லாதீங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதற்கு அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இல்ல சார் இதுதான் யதார்த்தம், நீங்க வந்து யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க, தயவு செஞ்சு நான் சொல்ற விஷயத்தை கேளுங்க, நீங்க இதுக்கப்புறம் இங்க இருக்க வேணாம், அது உங்களுக்கு வந்து ஆபத்தா போய் முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்ல சார் நீங்க போனா போங்க, என்னோட மனைவி இல்லாம நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா தேட ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் அந்த ஃபாரஸ்ட் ஆபீசர் போயிடுறாங்க. ஓகே சார் நீங்க பாத்துக்கோங்க, இது நீங்களாச்சு உங்க மனைவியாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா அன்னபூர்ணி வந்து கால் திரும்ப திரும்ப ரெண்டு பேருக்கு மாறி மாறி கூப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேருமே ஆன்சர் பண்ணல. சோ என்னடா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு காத்துக்கிட்டு இருக்குது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏதாவது ஒரு சின்ன தப்பு நடந்துச்சுனாலும் கண்டிப்பா வந்து அது இவங்களையும் பாதிக்கும் அப்படின்றதுனால இவங்க வந்து திரும்ப திரும்ப கால் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் அப்படியே மறுபடியும் இவங்கள தான் காட்டுறாங்க. மறுபடியும் பாத்தீங்கன்னா அவர் ஃபுல்லா தேடி போறாரு, எங்கேயுமே கிடைக்கல. கடைசியில பாத்தீங்கன்னா அவளுக்கு ஒரு சின்ன நம்பிக்கை கிடைக்கிற விதமா அவங்களோட ஜிமிக்கு ஒண்ணு கிடைக்குது. சோ அதை வச்சு அவர் வந்து கெஸ் பண்ணிட்டாரு, ஓகே அப்ப இவங்க இங்கதான் எங்கேயோ இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க இறந்துட்டாங்கன்னா அவங்களோட பாடியாவது நான் பார்க்காம போக மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. நான் கண்டுபிடிக்காம இங்க இருந்து ஒரு எட்டு நகர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சிவா ரொம்ப தெளிவா இருக்காரு. அண்ட் அவரும் பாத்தீங்கன்னா அவரால் எவ்வளவு தூரத்துக்கு முடியுமோ தன் சக்திக்கு மீறின எல்லா விஷயத்தையும் பண்றாரு. பட் எதுவுமே அவருக்கு ரிசல்ட் வந்து அவர் எதிர்பார்த்த ரிசல்ட் கிடைக்கல. சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் காயத்ரியை காட்டுறாங்க. காயத்ரி கிட்ட சம்பத் ஏதாவது ஒண்ணு அப்படியே சில்மிஷம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு பக்கம் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். பட் காயத்ரி தெளிவா சொல்றாங்க, உன்னை எனக்கு பிடிக்கல, ஏதோ அன்னைக்கு சொன்னாங்க அப்படின்ற அவசரத்துல நான் கல்யாணம் பண்ணேன், ஆனா உன் கூட என்னால சேர்ந்து வாழ முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப தெளிவா சொல்லிட்டாங்க. அவங்க அவ்வளவு தெளிவா சொல்லியும் அவன் என்ன பண்றான் அப்படின்னா பிளான் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது காயத்ரி சொல்லிட்டாங்க, இது சரிப்பட்டு வராது, நான் போய் இந்த விஷயத்தை எங்க அம்மா கிட்ட சொல்றேன், உன் உடல நம்மளால வாழ முடியாது, அவங்க பார்த்து என்ன முடிவு எடுத்தாலும் எடுத்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை பாக்குறதுக்காக போறாங்க. அண்ட் இதுக்குள்ள இவன் சம்பத் என்ன பண்றான் அப்படின்னா அவங்க மகாலட்சுமியை பார்த்து அவங்க அக்காவை பார்த்து என்ன சொல்லிட்டான் அப்படின்னா, இந்த மாதிரி போறாக்கா ஏதாவது பார்த்து பண்ணுக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல, டே அவ்வளவுதானடா நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காயத்ரியை கூப்பிடுறாங்க. காயத்ரியை கூப்பிட்டு, இங்க பாருமா இந்த விஷயத்தை நீ போய் சொன்ன அப்படின்னா ஏற்கனவே உங்க அம்மாவுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு, நீ இந்த விஷயத்தை சொன்ன அப்படின்னா அவ்வளவுதான், உங்க அம்மா உனக்கு கிடையாது, அதை நீ பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி இவங்க மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ இது வந்து காயத்ரிக்கு பயத்தை ஏற்படுத்துச்சு. என்னடா இது வம்பா போச்சு, இவங்க என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்காங்க, அம்மாவுக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த விஷயத்தை எந்த விஷயத்துக்காக சொல்லணும் அப்படின்னு சொல்லி போனாங்களோ அந்த விஷயத்தை சொல்லாமலே அவங்க திரும்பி வந்துடுறாங்க. எங்க சொன்னா நம்மளோட அம்மாவுக்கு ஏதோ ஆபத்து வந்துருதோ அப்படின்னு சொல்லி பயத்திலே அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த விஷயத்தை போய் சொல்லல. சோ அவங்களும் பாத்தீங்கன்னா பாதியிலே திரும்பி வந்துடுறாங்க. அண்ட் இது ஒரு புறம் இருக்க, இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா கடைசி பகுதியில் மறுபடியும் சிவாவை காட்டுறாங்க. சிவா வந்து கிட்டத்தட்ட நெருங்கிட்டாரு. அவருக்கு வந்து ஒரு முகம் தெரியுது, அது யார் என்ன ஏதுன்னு தெரியல, ஒரு முகம் அடிபட்டு கீழே கிடக்கிற மாதிரி இருக்குது. சோ அவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவா கண் கசக்கி பாக்குறாரு. அதோட இன்னைக்கு எபிசோட் முடிச்சிருந்தாங்க. சோ இனி அடுத்த எபிசோட்ல என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.